வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் மதுவெறி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. வடக்கு மாகாணத்தில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் இன்மையால் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினை, ஆளுநர் தெரிவிப்பு. முல்லைத்தீவில் கட்டுப்பணத்தை செலுத்தியது தமிழரசு கட்சி. வடக்கு கிழக்கில் இன்றும் மழை தொடரும். மீண்டும் 15ஆம் திகதி முதல் மழைக்கு வாய்ப்பு. பாகிஸ்தானில் 400 பேர் சென்ற ரயிலை கடத்திய பயங்கரவாதிகள். தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மதுவரி திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வரி சேகரிப்பில் செயல்திறன் மற்றும் நியாய போக்கு என்பவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் இணைப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. மதுவரி திணைக்களத்தின் செயற்திறனை மேம்படுத்துவதற்கான மனிதவள அபிவிருத்தி திட்டம் மற்றும் தொழில்நுட்ப அபிவிருத்தி வழிகாட்டல் திட்டம் ஒன்றை தயாரிப்பதன் அவசியம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, மதுவரி திணைக்கள ஆணையாளர் உதயகுமார பெரேரா உட்பட மதுவரி திணைக்கள அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையின் ஊடான சான்றிதழை கற்கை நெறிகளை ஏனைய மாகாணங்களும் பயன்படுத்துவதை போன்று எமது வடக்கு மாகாணம் பயன்படுத்தவில்லை என்பது கவலைக்குரிய விடயம். எமது மாகாணத்தை சேர்ந்த இளையோரும் இந்த கற்கை நெறிகளை அதிக அளவில் பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். வளத்தை மேம்படுத்துவதற்காக பல தொழிற்பயிற்சி அதிகார சபை மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. அந்த வகையிலே தொழிற்பயிற்சி அதிகார சபையினுடைய இந்த எம்பிஓ சான்றிதழை பெறுகின்றவர்களுக்கு வேலை பெறுவது என்பது மிக ஒரு சுலபமான காரியமாக இருக்கின்றது. ஆனால் இதனுடைய பல பேர் இதை சரியாக பயன்படுத்துவதில்லை. பல முக்கியமாக மத்திய மாவட்டங்களிலே கூடுதலானவர்கள், மத்திய மாகாணங்களிலே கூடுதலானவர்கள் இந்த தொழிற்பயிற்சி அதிகார சபையின் ஊடாக பயிற்சிகளை பெற்று பிறகு மேலும் உயர் சான்றிதழ்களை பெற்று அவர்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை தொழில் முயற்சி உரியவராக அல்லது தொழிலே உயர்ந்த இடத்தை வகிக்கின்றவராக பலர் இருந்து வருகிறார்கள். ஆகவே நாம் எங்களுக்கு இருக்கின்ற அதிக வாய்ப்புகளை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துவதன் மூலம்தான் எங்களுக்கு கூடுதலான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று எங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்று இந்த அரசாங்கம் பதவியேற்றதற்கு பின்னர் பல முதலீட்டாளர்கள் வடமாகாணத்தில் வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வருங்காலத்திலே கூடுதலான தொழிற்சாலைகள் இங்கே உருவாவதற்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையிலே கூடுதலானவர்கள் வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற நிலைமை ஏற்பட இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் இந்த தொழிற்பயிற்சி சான்றிதழை பெற்றவர்களுக்கு உங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கின்ற பல தொழிற்சாலைகள் கூட அவர்கள் இருக்கின்றார்கள் எங்களிடம் ஆக்கள் தருவதில்லை என்பது. தொழிற்பயிற்சி பெற்றவர்கள் கூட பல பேர் வேலையை தருவதில்லை, நாங்கள் ஆக்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் எங்களுக்கு இந்த நீங்கள் இந்த எம்பிக்கு சான்றிதழ் கொடுக்க பல வாய்ப்புகள் தர இப்போவை காத்திருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் சரியான முறையை பயன்படுத்த வேண்டும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் இலங்கை தமிழரசு கட்சியால் நேற்று செலுத்தப்பட்டது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கரைத்துறை பெற்று, புதுக்குடியிருப்பு, மாந்தை கிழக்கு, துணுக்காய் ஆகிய 4 உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அவ்வகையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருமான துரைராச ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஆண்டனி ஜெயநாதன் பீட்டர் இளஞ்செழியன், இலங்கை தமிழரசு கட்சியின் பொது சபை உறுப்பினர்களான ரத்தினம் ஜெகதீசன், கிருஷ்ணபிள்ளை சிவகுரு ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளாக புதிதாக நியமிக்கப்பட்ட 3 பேர் நேற்றின் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் முறையாக பதவியேற்றனர். அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளான WKSU பிரேமச்சந்திரா, கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் பிரேம்சங்கர் ஆகியோரும் ஜனாதிபதியால் நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்கவும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முதன்முறையாக இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரத்தினூடாக வாக்களிப்பு நடைபெற்றுள்ளது. வவுனியா விபுலானந்த கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற மாணவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு இலத்திரனியல் முறையில் வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மட்டத்தில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் வவுனியா விபுலானந்த கல்லூரி மாணவன் கபிலசால் அண்மையில் புத்தாக்க போட்டிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்ற இலத்திரனியல் முறையில் வாக்களிப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி வாக்களிப்பு செயற்பாடு இடம்பெற்றிருந்தது. மாணவனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இலத்திரனியல் வாக்களிப்பு இயந்திரம் இலங்கையில் முதல் முறையாக ஒரு தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தமை இதுவே முதல் முறையாகும். இலங்கை தேர்தல் முறையில் கடதாசி பாவனை இல்லாத இலத்திரனியல் வாக்களிப்பு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு குறித்த மாணவனினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொறிமுறை முதன்முறையாக மாணவர் பாராளுமன்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரம்ப நிகழ்வு வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர், வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர், பாடசாலை அதிபர், அயல் பாடசாலை அதிபர்கள், கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர்கள் உட்பட பலர் முன்னிலையில் வாக்களிப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டதோடு வாக்களிப்பும் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று 24 மணி நேர பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளது. இதன்படி இன்று காலை 8 மணி முதல் நாடு தழுவிய 24 மணி நேர பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படவுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றிய பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக ராணுவத்தில் இருந்து தப்பி சென்ற நபர் என அடையாளம் கடத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் என பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதேவேளை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு எதிராக நடந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீஸ் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என அமைச்சு எதிர்பார்க்கின்றது. அதுவரை அமைதியாக செயல்படவும் விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கவும் சுகாதார அமைச்சு அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் பெய்து வரும் மழை காரணமாக 2 குடும்பங்களைச் சேர்ந்த 5 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட J409 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 பேரும், J400 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு வீடு பகுதியளவிலும் ஒரு வீடு முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ அமைப்பின் முக்கியஸ்தரும் வடக்கு மாகாண முன்னாள் உறுப்பினருமான விந்தன் கனகரட்னம் தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். டெலோ அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராக இருந்து முன்னாள் மாநகர சபை, மாகாண சபை உறுப்பினராக இருந்த விந்தன் கனகரட்னத்திற்கு கட்சிக்கும் இடையில் அண்மை காலமாக முரண்பாடுகள் ஏற்பட்டு வந்திருந்தன. இந்த நிலையில் திடீரென நேற்றைய தினம் அவருக்கு அவரது மகனும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் முன்னிலையில் தமிழரசு கட்சியில் இணைந்து உறுப்புரிமைகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆயுத போராட்டம் முதல் அரசியல் பயணம் என நீண்டகால உறுப்பினர் மட்டுமல்லாது அக்கட்சியின் முக்கியஸ்தராகவும் விளங்கி வந்த விந்தன் கனகரட்னம் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி தமிழரசு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டமை அரசியல் கட்சிகளிடத்தே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாகிஸ்தானின் தென்மேற்கில் உள்ள பெலுலுஸ்தான் மாகாணம் குவெட்டா பகுதியிலிருந்து ஹைபர் பதுன்வாக மாகாணத்தில் உள்ள பெஷாவர் பகுதிக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த ஜபார் எக்ஸ்பிரஸ் ரயிலை பயங்கரவாதிகள் வழிமறித்து கடத்தியுள்ளனர். பாகிஸ்தானிடமிருந்து பெலூசிஸ்தானுக்கு சுதந்திரம் கோரும் பெலுஸ் விடுதலை இராணுவம் என்ற பிரிவினைவாத அமைப்பு இந்த கடத்தலை செய்துள்ளது. BLA பயங்கரவாதிகள் ரயில் தண்டவாளத்தை வெடிக்க செய்து ரயிலை நிறுத்த செய்து உள்ளே ஏறியுள்ளனர். 6 ராணுவ வீரர்களை சுட்டுக் கொண்ட அவர்கள் ரயிலின் 9 பெட்டிகளில் 400 பயணிகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் 100 பேரை பணைய கைதிகளாக வைத்துள்ளனர். பாகிஸ்தான் ராணுவம் ஏதேனும் ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அந்த அனைத்து பயண கைதிகளும் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கான முழு பொறுப்பும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதுதான் விழும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.